திரு அவை நடுவில் அவர் தமது வாய் திறந்தார். ஆண்டவர் அவரை ஞானமும் அறிவு கூர்வையும் உள்ள ஆவியால் நிரப்பினார். மாட்சியின் மேலாடையை அவருக்கு அணிவித்தார். அல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. விண்ணகத்தினின்று இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நம் ஆண்டவரும் நண்பருமான இயேசுவின் அருளையும் தாயும் தந்தையுமான கடவுளின் அன்பையும் ஆறுதலும் தேறுதலும் தர வல்லவரான தூய ஆவியின் நட்புறவையும் நாடி வந்துள்ள நாம் முதல் நற்கருணை திருவிருந்து விழாவையும் நற்கருணை பவனி விழாவையும் கொண்டாடுகின்றோம். முதல் நற்கருணை திருவிருந்து பெறவிருக்கும் எங்கள் 15 பேரையும் ஆசீர்வதித்து எங்களுக்காக திருப்பலி நிறைவேற்ற வருகை தந்துள்ள அருட்தந்தை ராபின் அவர்களையும் எங்கள் பங்கு தந்தை அந்தோணி வியாகப்பன் அவர்களையும் மற்றும் அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் எங்கள் பெற்றோர் ஞான பெற்றோர் உறவினர் ஊர் மக்கள் அனைவரையும் அன்போடும் பாசத்தோடும் வரவேற்கின்றோம். மெழுகுதிரி எரிந்தால்தான் ஒளி கிடைக்கும், சந்தனக்கட்டை தேய்த்தால்தான் மனம் கமலும், அப்பம் பிட்டால்தான் பகிர முடியும். முடைதலின் ஒப்புச்ச அருள் அடையாளம்தான் நற்கருணை. நற்கருணை பகிர்வின் சின்னம், தோழமையின் வெளிப்பாடு, சமத்துவ உறவின் பாலம், இறை சமுதாயத்தின் லட்சிய வாழ்வின் இறையாட்சி பணியின் ஊற்று. இது நமது ஆன்ம உணவு. நற்கருணை உட்கொள்வதால் இயேசுவிடம் நாம் இரண்டர கலக்கின்றோம். இந்த நற்கருணை என்னும் அன்பின் சின்னம் குறித்து காட்டுகின்ற அணிதின தேடலை நாங்கள் அனைவரும் எமதாக்கிட சமத்துவ வரவில் நிலைத்து போதும் என்ற நிறைவுடன் அழியா வாழ்வை பெற்றிட உறவு விருந்தை உரிமையாக்கிட எங்களுக்காக இறைமகன் இயேசுவிடம் மன்றாட வேண்டுகிறோம். நாம் ஒவ்வொரு நாளும் நற்கருணை உட்கொள்வதன் வழியாக அதன் மேன்மை உணர்ந்து நீதி, உண்மை, அன்பு, மன்னிப்பு, பகிர்தல் முதலிய பண்புகளை நம் வாழ்வில் கொண்டு உயிருள்ள நற்கருணையாக மாறிட இறையருள் வேண்டுவோம். பூசை பொலி போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே, புவிக்கிறம்ப பொன் தந்தாலும் பலிக்கு ஈடில்லையே என்ற உணர்வோடு நற்கருணை கொண்டாட்டத்தில் முழு மனதோடு பங்குபெற்று இறையாசீர் பெறுவோம். இன்றைய திருப்பலியானது மானூர் திருவாளர் பாலா சலைத் அவர்களினுடைய குடும்பத்தினுடைய நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இவர்களுடைய கருத்துக்களோடு இணைந்து நாமும் நம்முடைய தேவைகளையும் நம்முடைய குடும்ப கருத்துக்களையும் குறிப்பாக இன்றைய நாளிலே முதலில் இயேசுவினுடைய திரு உடலையும் திரு இரத்தத்தையும் பெறவிருக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக இந்த திருப்பலியிலே பக்தி நிறைந்த உள்ளத்தோடு ஜெபிப்போம். நம்முடைய பாவங்களையும் குற்றங்களையும் குறைகளையும் கடவுளை நோக்கி கொடுத்து தேவையான மன நிறைவையும் மன்னிப்பையும் இந்த திருப்பலி வழியாக பெற்று மகிழ்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். Please,
மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் மக்களாகிய எங்களுக்கு இன்று நீர் வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. பசியால் வாடிய இஸ்ரேல் மக்களுக்கு வானத்திலிருந்து பொழியப்பட்ட மன்னா என்ற உணவால் உயிரளித்தார் இறைவன். மன்னா உணவு இறைவனின் அளப்பரிய அன்பையும் கருணையும் வெளிப்படுத்துகிறது. அன்று மன்னா உணவால் இஸ்ரேலரை பராமரித்த இறைவன் இன்று நற்கருணை உணவால் நம்மை பராமரிக்கின்றார். இச்சிந்தனையோடு முதல் வாசகத்துக்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். விடுதலை பயணம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறைவசனம் 2-4 மற்றும் 12-15. இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் அந்த பாலை நிலத்தில் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக முணுமுணுத்தனர். இஸ்ரேல் மக்கள் அவர்களை நோக்கி, எகிப்து நாட்டிலேயே ஆண்டவர் கையால் நாங்கள் இறந்திருந்தால் எத்துணை நலமாயிருந்திருக்கும். ஏனெனில் இறைச்சி நிறைந்த பாத்திரத்தின் அருகில் அமர்ந்து அப்பம் உண்டு நிறைவடைந்திருந்தோமே. ஆனால் இந்த சபையினர் அனைவரும் பசியால் மாண்டு போகவோ இப்பாலை நிலத்திற்குள் நீங்கள் எங்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்றார்கள். அப்பொழுது ஆண்டவர் மோசேயை நோக்கி, இதோ பார், நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பத்தை பொழிய போகிறேன். மக்கள் வெளியே போய் தேவையானதை அன்றென்று சேகரித்து கொள்ள வேண்டும். என் கட்டளைப்படி நடப்பார்களா இல்லையா என்பதை நான் இவ்வாறு சோதித்தறிய போகிறேன். இஸ்ரேல் மக்களின் முறையீடுகளை நான் கேட்டுள்ளேன். நீர் அவர்களிடம், மாலையில் நீங்கள் இறைச்சி உண்பீர்கள், காலையில் அப்பம் உண்டு நிறைவடைவீர்கள், நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்பதை இதனால் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். மாலையில் காடைகள் பறந்து வந்து கூடாரங்களை மூடிக்கொண்டன. காலையில் பனிப்படலம் கூடாரத்தை சுற்றி படுத்திருந்தது. பனிப்படலம் மறைந்தபோது பாலை நில பரப்பின் மேல் மென்மையான தட்டையான மெல்லிய உறைபனி போன்ற சிறிய பொருள் காணப்பட்டது. இஸ்ரேல் மக்கள் அதை பார்த்துவிட்டு ஒருவரை ஒருவர், இது என்ன என்றார்கள். ஏனெனில் அது என்ன என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அப்போது மோசே அவர்களை நோக்கி, ஆண்டவர் உங்களுக்காக உணவாக தந்த அப்பம் இதுவே என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Sa
வாசக முன்னுரை. நற்கருணை கிறிஸ்துவின் உண்மையான உடல். அதை உண்ணும் நாம் இயேசுவோடு ஒன்றிணைக்கப்படுகிறோம். நாம் பலராயினும் சகோதர அன்பிலும் ஒற்றுமையிலும் நிலைத்து வாழ அழைப்பு விடுக்கும் புனித பவுலின் வார்த்தைக்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறைவார்த்தை 16-17 முடிய. கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகுகிறோமே, அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அன்றோ? அப்பத்தை பிட்டு உண்ணுகிறோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அன்றோ? அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கிறோம். ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில்தான் பங்கு கொள்கிறோம். இது ஆண்டவரின் நல்வாக்கு. அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 51 முதல் 58 முடிய. விண்ணிலிருந்து இறங்கி வந்த வாழ்வுதரும் உணவு நானே. இந்த உணவை எவராது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். என் சதையை உணவாக கொடுக்கின்றேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கின்றேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழ செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். என் சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவரோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கின்றேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணிலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல.
அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. எழுந்து நின்று நம்முடைய மன்றாட்டுக்களை கடவுளை நோக்கி சமர்ப்பித்து மன்றாடுவோம். எந்திரிங்க எந்திரிங்க, அப்படியே சிரிச்சுட்டே எந்திரிக்கிறது, எந்திரிங்க. தூயாவியின் துணையால் எம்மை வழிநடத்தும் இறைவா, திரு அவையின் துணையால் பணியாற்றும் நீர் அழைத்துள்ள எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர் எங்கள் மறைமாவட்ட ஆயர் மேதகு அந்தோணி சாமி அவர்களையும் மற்றும் ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவியர் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்கள் தூய ஆவியின் அனைவரும் ஆசிர்வதியும். இவர்கள் தூய ஆவியின் ஆற்றலால் மக்களை நம்பிக்கையில் வாழ்வில் வழிநடத்தவும் தங்கள் ஆன்மாவை இழந்துவிடாமல் உண்மை வழியில் நன்மைகள் புரிய அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லா வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வல்லலே எம் இறைவா, எம் நாட்டு தலைவர்களை ஆசீர்வதியும். அவர்கள் மக்கள் நலனில் அக்கறை உள்ளவர்களாக சுயநலமின்றி மக்களின் தேவைகளை நிறைவேற்றி வாழ அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லா வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நற்கருணையின் ஊற்றே எம் இறைவா, உம் திருமகனின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்ம உணவாக உட்கொள்ள இருக்கும் எங்கள் 15 பேரையும் ஆசீர்வதியும். நாங்கள் திவ்ய நற்கருணையின் ஆற்றலை உணர்ந்து வாழ அருள் தாரும். நற்கருணையின் விழுமியங்களான அன்பு, மன்னிப்பு, பகிர்வு, இரக்கம் இவற்றை எங்கள் வாழ்வில் செயலாற்றி வாழ அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லா வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அடைக்கலமும் ஆற்றலுமான இறைவா, தக்க காலத்தில் எங்களுக்கு உமது வான்மலையை பொழிந்து விவசாயம் செழிக்கவும் கால்நடைகள் நோயின்றி பழுகி பெருகி பலன் தரவும் தொற்று நோய்கள் மக்களை தாக்காமல் நலமுடன் வாழவும் வெளிநாடுகளில் பணிபுரிவோரும் பாதுகாப்பில் வாழவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லா வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள் என்று கூறிய இயேசுவே, பெற்றோரை இழந்த குழந்தைகளும் சிறுவர் சிறுமிகளும் உமது அன்பை பெற்று இறை ஞானத்தில் வளரவும் படிக்க வசதியின்றி பல்வேறு தொழில்களில் குழந்தை பருவத்தை துன்பத்தில் கழிக்கும் சிறியோர் நல்வாழ்வு பெறவும் உமது அருளால் நிறைத்து காத்தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நற்கருணையின் ஊற்றே எம் இறைவா, இன்று திருப்பலியை நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் அருள் தந்தையர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்கள் உடல் உள்ள ஆன்மா பலத்துடன் பணியாற்ற அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லா வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஒரு நிமிடம் கண்களை மூடி மன்றாடுவோம். எந்த ஒரு நோக்கத்திற்காக, தேவைக்காக இந்த திருப்பலியில் கலந்து கொண்டிருக்கிறோமோ, நம்முடைய எண்ணங்கள், இயக்கங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் இறைவன் தாமே புனித அந்தோணியார் வழியாக நமக்கு நிறைவாக விரைவாக பெற்று தரும்படியாக சிறப்பாக மன்றாடுவோம். அதிலும் குறிப்பாக இன்றைய நாளிலே முதலாக இயேசுவை சுவைக்க காத்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அன்பு பிள்ளைகளுக்காக, அவர்களை பயிற்றுவித்த அருள் சகோதரிகளுக்காக, அவர்களை இந்த நிலையில் கொண்டு சேர்த்திருக்கக்கூடிய அவர்களினுடைய ஞான பெற்றோர்களுக்காக, இந்த பிள்ளைகளினுடைய எதிர்கால வாழ்விற்காக, இயேசுவை போல ஞானத்திலும் அறிவிலும்
பக்தியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கக்கூடிய பிள்ளைகளாக இவர்கள் வாழும்படியாக நம்முடைய குடும்பத்தினுடைய அத்துணை தேவைகளுக்காக இதோ இந்த நாளிலே நம்முடைய நற்கருணை ஆண்டவர் நம்முடைய வீதிகளில் வலம் வருகின்ற பொழுது, நம்முடைய இல்ல வாசல்களில் அவர் வந்து சேருகின்ற பொழுது, நம்முடைய இல்லமும் இல்லத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு இதயங்களும் நம்முடைய கால்நடைகளும் நாம் ஏறெடுத்து செய்யக்கூடிய அத்துணை விவசாய தோட்ட பணிகளும் சிறப்பாக நடைபெறும்படியாக இந்த ஆண்டு முழுவதும் கடவுள் நல்லதொரு பலனை இந்த மண்ணுக்கும் இந்த மண்ணை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மக்களுக்கும் நிறைவாக தரும்படியாக சிறப்பாக ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, நற்கருணை நாதர், உம்மீது நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பாசம் மிக பெரியது என்பதை நீர் அறிவீர். அளவந்தான் குலம் மக்களாகிய நாங்கள் உம்மை நோக்கி கேட்பதும் உம்மிடம் எதிர்பார்ப்பதும் ஒன்றுதான். உடல் உள்ள சுகத்தோடும் ஆன்ம பலத்தோடும் நீடிய ஆயுளோடும் எந்த ஒரு நோயும் நொடியும் இல்லாமல் குடும்பத்தை வளர்த்தெடுக்கக்கூடிய ஆற்றலையும் அருளையும் தரும்படியாக சிறப்பாக ஜெபிக்கிறோம். எங்களை வளப்படுத்தும் வலுப்படுத்தும் உம்முடைய வாசத்தையும் சுவாசத்தையும் நிறைவாக பொழிந்து தந்தருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை பாடல். Thank you.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித அந்தோணியாரின் விழாவில் நாங்கள் உளம் கனிந்து செலுத்தும் பலி உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையே முழுமையாக உமக்கு அழைத்து உம்மை இன்று போல் என்றும் புகழ்ந்தேத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் மறை சாட்சியான புனித அந்தோணியார் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்க உம்மரும் பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழ செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையறாது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களே எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் அந்தோணி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் இன்று முதலாக ஆண்டவருடைய திருவுடலை திரு இரத்தத்தை தங்களுடைய வாழ்வாள், தங்களுடைய உள்ளத்தில், தங்களுடைய ஆன்மாவில், தங்களுடைய உடல் முழுவதுமாக ஆண்டவராக மாற இருக்கின்ற இக்குழந்தைகளை நிறைவாய் ஆசீர்வதியும். அன்பிலும் சமாதானத்திலும் இறை உறவிலும் இறை பிரசனத்திலும் இவர்களை வாழ நீர் ஆசித்தருளும். இக்குழந்தைகளுடைய எதிர்கால வாழ்வை இதோ நற்கருணை ஆண்டவர் தாமே அருள் கூற நீர் ஆசித்தருளும். மேலும் உயிர்த்திலும் எதிர்நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முதல் திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயன புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்களின் சபை நிறுவனர் புனித அசிசி பிரான்சிஸ், எங்களின் தாய் புனித கிளாரா, புனித எங்களின் பாதுகாவலர் புனித பதுவை அந்தோணியார், புனித தந்தை பியோ, புனித தேவசகாயம், புனித அன்னை தெரேசா, இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருளும் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. நற்கருணை ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்பவர்களாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இன்றைய நாளிலே நம்முடைய குழந்தைகள் மீது முழுமையாக ஆட்சி செய்யக்கூடிய அன்பு மகன் இவர்தான். நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருக்கும் தெய்வ பிள்ளையும் இவர்தான். திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இப்போது ஆண்டவர் இயேசுவை முதன்முறையாக நற்கருணை விருந்தாக பெற இருக்கிற அன்பு பிள்ளைகள் முன் வருகிறார்கள். அவருடைய பெற்றோர் அருகாமையில் வந்து நிற்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு குழந்தையினுடைய பெற்றோர் அருகாமையில் வந்து நிற்கவும். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் பிறந்தவுடனே எவ்வளவு மகிழ்ந்தீர்களோ, எவ்வளவு நிறைவு கொண்டிருந்தீர்களோ, அப்படி ஒரு மகிழ்ச்சியை, நிறைவை ஆண்டவர் இயேசுவின் இந்த பிரசன்னத்தால் பெறவிருக்கிறார்கள். ஆகவே உங்களுடைய குழந்தைக்கு அருகாமையில் வந்து நிற்கிறீர்கள். அப்போது உங்களுடைய குழந்தைகள் நெற்றியில் சிலுவம் அடையாளமிட்டு கன்னத்தில் முத்தமிட்டு ஆண்டவர் இயேசுவை அவர் பெறுவதற்கான நீங்கள் வழிவகை செய்கிறீர்கள். அதன் பிறகு அனைவருக்கும் நற்கருணை வழங்கப்படும்.
இது மங்கள நேரம் மன்னவன் என்று
ஆ
அன்புள்ள இயேசுவே, உமது திரு உடலையும் திரு இரத்தத்தையும் ஆன்ம உணவாக உட்கொண்டே என்னை ஆசீர்வதியும். நான் உம்மை ஆராதிக்கின்றேன், வாழ்த்தி போற்றுகிறேன், உமக்கு நன்றி கூறுகிறேன். உம் அருள் வளங்களால் என்னை நிரப்பும். எங்களுக்காக திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கும் அருட் தந்தையர்களையும் அருட் சகோதரிகளையும் மற்றும் பெற்றோர், ஞான பெற்றோர், ஆசிரியர்கள், ஊர் பெரியவர்கள், உறவினர்கள், நண்பர்கள், என் பங்கு மக்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். சிறப்பாக ஏழைகள், அனாதைகள், கைவிடப்பட்டோர், நோயுற்றோர் மீது இரக்கமாயிரும். இயேசுவே, உம் ஆவியின் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னை புது படைப்பாக மாற்றியருளும். நான் ஒவ்வொரு நாளும் இறைவார்த்தையை வாசித்து திருப்பலியில் பங்கு பெற்று குருக்கள், துறவிகள், பெற்றோர், பெரியோர், ஆசிரியர்களை மதித்து அன்பு செய்து வாழ வரம் வேண்டி என்னையும் பாதம் அர்ப்பணிக்கின்றேன். நற்கருணையின் வலிமையை எங்களுக்கு வெளிப்படுத்திய புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஆமேன். கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய அன்பு நிறைந்த பிள்ளைகளே, ஆண்டவருடைய பேரன்பையும் இரக்கத்தையும் இந்த பலி வழியாக நாம் நிரம்ப பெற்று மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பாதுகாவலருடைய திருநாளின் 11வது நாள் நவநாளை சிறப்பித்து கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த வேளையில் இறைவன் எத்துணை இனியவர் என்பதை சுவைத்து பாருங்கள் என்பதை வெளிப்படுத்துகிற விதத்தில் நாம் அனைவரும் இந்த பலி வழியாக இறைவனுடைய அளவற்ற அன்பை, இரக்கத்தை, ஆசீர்வாதங்களை நிரம்ப பெற்று கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் நம்முடைய அன்பான அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்து நமக்காக திருப்பலி நிறைவேற்றி திருப்பலியிலே ஜெபித்திருக்கக்கூடியவர், இந்த நற்கருணை பவனியில் கலந்து கொண்டு நமக்காக இறுதியில் இறைவார்த்தை பகிர்வை கொடுக்கவிருக்கிறவர் நம் அன்புக்கும் வாஸ்துக்கும் உரிய தந்தை ராபின் அவர்கள். தந்தை அவர்கள் நம்முடைய ஊருக்கு புதியவர் அல்ல, பல முறை நம்முடைய ஊருக்கு வருகை தந்திருக்கிறார், இறைவார்த்தை பகிர்ந்திருக்கிறார்கள், நமக்கு பல்வேறு நிலைகளிலே உதவி செய்திருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த ஆண்டு முழுக்க நம்முடைய ஆலயத்தில் நடைபெற்ற பல்வேறு பணிகளில் நமக்கு வழிகாட்டியாக இருந்தவர். இந்த பீடம் இவ்வளவு அழகுற அமைவதற்கு தந்தை அவர்களே பல்வேறு இடங்களிலிருந்து ஆட்களை கூட்டி வந்து அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்தார்கள், உதவி செய்தார்கள். அதேபோல் நம்முடைய பங்கு தந்தையினுடைய இல்லம் புதிதாக கட்டுவதற்கான எல்லா பணிகளையும் கட்டிட பொறியாளராக, என்ஜினியராக இருந்து எல்லா பணிகளையும் முன்னின்று செய்தவர் நம்முடைய தந்தை ராபின் அவர்கள். நம்முடைய அன்பான அழைப்பை ஏற்று இந்த திருவிழாவின் நாளில் ஒரு நாள் நீங்கள் வருகை தந்து இறைவார்த்தை பகிர்வையும் திருப்பலியும் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னபோது வருகிறேன் என்று சொல்லி இந்த நாளில் வருகை தந்து நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய தந்தை அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரியப்படுத்திக் கொள்வோம். தந்தை அவர்கள் மிகச்சிறந்த ஒரு மறையுரையாளர், பல்வேறு இடங்களுக்கு தன்னுடைய கட்டிட பணிகளுக்கு மத்தியிலும் இறைவார்த்தை பகிர்வுக்காக போய்கொண்டே இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் நம்முடைய அன்பு பிள்ளைகள் புதுநன்மை பெற்றிருக்கிறார்கள். புதுநன்மை பெறுவதற்காக பல நாட்களாக பல்வேறு நிலைகளிலே அவர்கள் தயாரிப்பு மேற்கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் அறிவோம். மிக அருமையான விதத்தில் இந்த பலி நமக்கு எல்லோருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைய வேண்டும் என்பதற்காக தயாரிப்பை செய்திருக்கிறார்கள். இது தயாரிப்பை முன்னின்று வழிநடத்தியிருக்கக்கூடியவர்கள், வழிகாட்டியிருக்கக்கூடியவர்கள் அருட்சகோதரி புஷ்பா அவர்கள்,
அன்புக்குரிய 15 குழந்தைகளும் மிகச்சிறப்பான ஒரு பங்கேற்பை, ஈடுபாட்டை வெளிப்படுத்தியிருந்தார்கள். கடந்த நாட்களில் அவர்களிடத்தில் சந்தித்து கேள்விகள் கேட்டபோது பல்வேறு கேள்விகளுக்கு அவர்கள் சரியாக தயாரித்திருந்ததை வெளிப்படுத்தியிருப்பதை பார்க்க முடிந்தது. ஆகவே ஈடுபாடும் அர்ப்பணமும் ஆர்வமும் கொண்டவர்களாக வளர்கிற இந்த குழந்தைகள் ஆண்டவர் இயேசுவை பெற்றிருப்பது மகிழ்ச்சியை தருகிறது. அவர்களுக்கும் அவர்களுடைய பெற்றோருக்கும் அவர்களை தயாரித்த அருட்சகோதரி அவர்களுக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் அன்போடு தெரியப்படுத்திக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் நம்மோடு கூட இந்த பலிகளில் நம்ம இணைந்து நமக்காக ஜெபித்திருக்கக்கூடியவர்கள் நம்முடைய மண்ணின் மைந்தர்கள். அருட்தந்தை அந்தோணிராஜ் அவர்கள் நம்மோடு கூட கடந்த நாட்களிலும் திருப்பலியில் கலந்து கொண்டு ஜெபித்திருக்கிறார்கள். இந்த நாளிலும் நம்மோடு கூட வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்வோம். நம்மோடு இணைந்து வந்திருக்கக்கூடியவர் நம் அன்புக்கு பாசத்துக்குரிய தந்தை, நம்முடைய மண்ணின் மைந்தர் அருட்தந்தை மரிய அந்தோணி அவர்கள். தந்தை அவர்கள் இப்போது பல்வேறு இடங்களுக்கு இறைவார்த்தை பயிர்வுக்காக போய் கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய பணி ஒரு இடத்தில் இருந்தாலும் கூட அந்த பணிகளுக்கு மத்தியிலும் நம்முடைய மறை மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய பல்வேறு முக்கியமான நிகழ்வுகளில் அவர் பங்கேற்று கொண்டு இறைவார்த்தை பகிர்வதை கேள்விப்படுகிற போது நம்முடைய மக்களே அங்கே போய் அதை கலந்து கொண்டு விட்டு திருப்பி வந்து சொல்கிற போது உண்மையிலேயே மகிழ்வையும் நிறைவையும் தருகிறது. நம்முடைய பிள்ளைகள் இப்படியாக பல இடங்களுக்கு நற்செய்தி அறிவிக்கிற பிள்ளைகளாக பயணப்பட்டு கொண்டிருப்பது நமக்கு மகிழ்வை தருகிறது. தந்தை மரிய அந்தோணி அவர்களை வரவேற்கிறோம். நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே புதிதாக நம்மோடு கூட திருப்பலி நிறைவேற்றி ஜெபித்திருக்கக்கூடியவர் அருட்தந்தை லியோ அவர்கள். சுற்றி லியோவாக தான் இருக்கு இல்லையா? திருத்தந்தை லியோவாக இருக்கிறார், வாடியூர் பங்கு தந்தை லியோவாக இருக்கிறார், இன்றைக்கி வந்தவரும் லியோவாக இருக்கிறார். போகிற போக்க பார்த்தா எல்லாமே லியோவாக தான் இருக்குனாங்க. அதனால் தந்தை லியோ அவர்கள் நம்மோடு கூட வருகை தந்து நமக்காக ஜெபித்திருப்பது நமக்கு மகிழ்வை தருகிறது. இந்த திருவிழா நாட்களில் நம்மோடு கூட இருக்கிறார். அவருக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரியப்படுத்திக் கொள்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, நாளை தினம் திருவிழா 12வது நாள் நவநாள் திருப்பலியை சிறப்பிக்க வேண்டியவர்கள் இளைஞர் இளம்பெண்கள் தயாரிப்பு செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அருட்சகோதரி அமலோற்பம் அவர்களோடு இணைந்து திட்டமிட்டு அனைவரும் இணைந்து ஜெபிப்பதற்கான நல்ல சூழலை ஏற்படுத்தி கொடுக்க அன்போடு வேண்டுகிறேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு இந்த திருப்பலி முடிந்த பிறகு உடனடியாக நற்கருணை பவனியானது ஆரம்பமாகும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, நம்முடைய நம்பிக்கையின் அடித்தளமும் ஆதாரமுமாய் இருக்கிற ஆண்டவர் இயேசுவை நம்முடைய வீதிகளில் எடுத்து வரவிருக்கிறோம். ஆகவே இந்த பவனி உண்மையிலேயே நமக்கு நிறைவையும் மகிழ்வையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுத் தருகிற ஒரு பவனியாக அமைய வேண்டும். அப்படி என்றால் என்ன செய்வது? நீங்கள் உங்களுக்குள்ளாக பேசி கொண்டிருக்கக்கூடாது. பாடல்கள் பாடப்படும், நீங்கள் பாட வேண்டும். இறைவார்த்தை வாசிக்கப்படும், நீங்கள் அதை கவனிக்க வேண்டும். செபிக்கப்படுகிற போது நீங்கள் செபிக்க வேண்டும். இது மிக முக்கியமானது. அப்படி என்றால் என்ன நோக்கத்தோடு நாம் போகணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உங்கள் வீட்டில் மிக முக்கியமாக நீங்கள் நினைக்கக்கூடிய நன்மையான காரியங்கள், இந்த திருவிழாவில் நீங்கள் வேண்டுகிற ஒரு 3 காரியங்கள், இது எனக்கு முதலில் நடந்தால் நன்றாக இருக்கும், 2வது இது எனக்கு தேவையானதாக இருக்கிறது, 3வது என்னுடைய வாழ்க்கையில் இது தேவையாக இருக்கிறது என்று 3 காரியங்களை நீங்கள் மனதில் வைத்து கொண்டவர்களாக இந்த பவனியில் பங்கேற்க வேண்டும். இந்த 3 காரியங்களை மனதில் வைத்துக்கொண்டு பவனியில் பங்கேற்று பவனியினுடைய இறுதியிலே நீங்கள் அங்கே போகிற இடத்தில் உங்களுக்கு இறைவார்த்தை பகிரப்படுகிறது. ஆகவே உங்கள் இறைவார்த்தையோடு உங்களுடைய வேண்டுதலையும் அங்கே சமர்ப்பிக்கிறீர்கள். இறைவார்த்தை முடிவிலே ஒரு சிறிய ஜெபம் இருக்கும். அந்த ஜெபம் உங்களுக்காக ஏறெடுக்கப்படுகிற ஜெபம். அந்த ஜெபத்தில் உங்களுடைய வேண்டுதல்கள் அங்கே முழுமையாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. ஆகவே அன்பு பிள்ளைகள், நீங்கள் அப்படியாக மிகுந்த ஈடுபாட்டோடு ஆர்வத்தோடு ஆண்டவரை பெற்றுக்கொள்கிறோம், அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வில் நீங்கள் பங்கேற்க வேண்டும். எல்லாருமே அந்த வேண்டுதலை வையுங்கள். அம்மாவுக்கு மட்டும்தான் அந்த வேண்டுதல், அப்பாவுக்கு மட்டும்தான் அந்த வேண்டுதல், பிள்ளைகளுக்கு அந்த வேண்டுதல் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதெல்லாம் அவங்க பார்த்துக்கிடுவாங்க, அவங்க நமக்காக ஜெயிச்சுக்கிடுவாங்க அப்படின்னா நினைக்கக்கூடாது. நீங்கள் ஒவ்வொருவருமே அந்த வேண்டுதலை வையுங்கள். எங்கே அந்த கருத்து ஒருமித்து இருக்கிறதோ அந்த இடத்தில் இறைவன் ஆசீர்வாதங்களை கொடுப்பார் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. ஆகவே பிள்ளைகள், பெற்றோர்கள் எல்லோரும் கூட இந்த பவனியில் பக்தி உணர்வோடு வேண்டுதலோடு கலந்து கொண்டு இறைவார்த்தை பகிர்வில் இறைவனுடைய அருளை பெற்று முழுமையாக நீங்கள் ஆசீர்வாதத்தோடு
திரும்பிச் செல்ல வேண்டும் என்பதை அன்போடு நினைவூட்டுகிறேன். அன்பார்ந்தவர்களே, இந்த பவனியானது முதலில் எப்படி அமைகிறது என்றால், சிலுவை தாங்கிய பீடச் சிறுவர்கள் முதலில் செல்வார்கள். அதனைத் தொடர்ந்து சிறுவர் சிறுமியர் செல்ல வேண்டும். அதன் பிறகு பெண்கள், அதன் பிறகு ஆண்கள், அதன் பிறகு நற்கருணை ஆண்டவர் தாங்கியிருக்கக்கூடிய குருக்கள். அதற்கு முன்பாக இன்றைக்கு முதன்முறையாக ஆண்டவர் இயேசுவை பெற்றுக்கொண்ட புதுநன்மை பெற்றக்கூடிய சிறுவர் சிறுமியர் பூத்தெடித்து அவர்கள் வருவார்கள். ஆகவே இந்த பவனி இப்படி அமையும். ஆகவே தன்னார்வத்தோடு ஈடுபாட்டோடு நீங்கள் கலந்து கொள்ள அன்போடு நினைவூட்டுகிறேன். அன்பார்ந்தவர்களே, நேற்று திருப்பலியின் போது கேட்கப்பட்ட 3 கேள்விகள், 3 கேள்விகளுக்கு சரியான பதில் எழுதி போட்டிருக்கவர்களே அதிர்ஷ்டசாலிகளை இந்த நாளில் முதல் அதிர்ஷ்டசாலியை தந்தை திருப்பலி நிறைவேற்றிய தந்தை அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். மொத்தம் 92 பேர் எழுதியிருக்கிறாங்க. 35 பேர் சரியான பதில் எழுதியிருக்கிறாங்க. 2 எடுங்க, அந்த லியோ எடுங்க, மரியந்தோணி எடுங்க. முதல் அதிர்ஷ்டசாலி அந்தோணியார் அன்பியம் சூசை அந்தோணி, வாங்க. இரண்டாவது அதிர்ஷ்டசாலி அன்னை வேளாங்கண்ணி அன்பியம் ஜெசி குழந்தராஜ். அன்னை வேளாங்கண்ணி அன்பியம் ஜெசி குழந்தராஜ். மூன்றாவது அதிர்ஷ்டசாலி சந்தியாபுர அன்பியம் பிரிஜிட்டா. சந்தியாபுர அன்பியம் பிரிஜிட்டா. கிறிஸ்துவின் பார்ந்தவர்களே, நாம் வேண்டுகிறதை நமக்கு நிறைவாய் அருளுகிறவர் ஆண்டவர். நாம் வேண்டுவதற்கும் கேட்பதற்கும் மேலாகவே நமக்கு தந்து அவர் உதவுகிறார். நம்முடைய பாதுகாவலர், அருளின் ஊற்று, இரக்கத்தின் வல்லமை நிறைந்தவர், புதுமை வள்ளல், எப்போதுமே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவர். அவரிடத்தில் முன்வைத்த காரியங்கள் ஒரு நாள் பின்வாங்கப்படுவதில்லை. அவர் எடுத்து செல்கிற காரியத்தை ஆண்டவர் நிச்சயமாக நிறைவேற்றி தருகிறார். அந்த நம்பிக்கையிலே நாம் தொடர்ந்து நம்முடைய பாதுகாவலருடைய அருளும் ஆசீரும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக மன்றாடுவோம். எழுந்து நின்று ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். நன்றி உணர்வோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டம் அளித்தவர்களுக்கு ஆசிரியராகிய அதை கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத்தருவீராக. அதனால் புனித அந்தோனியாரின் விழாவில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் இன்று போல் என்றும் செயல்படுத்துபவர்களாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல நம்மோடு பயணிக்கும் இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை இன்று போல் என்றும் ஆசீர்வதிப்பாராக. இப்போது நன்றி பாடல் பாடப்படும். அப்போது புதுநன்மை பெற்றிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஃபோட்டோ எடுத்துக்கொள்வார்கள். நன்றி பாடல் பாடுங்கள். அனைவரும் முழங்கால் படியிடுவோம். அதெல்லாம் உட்கார்ந்துருங்க. உயிரோடு கலந்து உறவான உனக்கு நன்றி நன்றி. உலகினில் உறவுகள் அழித்திட்ட நிலைக்கு நன்றி நன்றி. மனிதமும் புனிதமும் உறவென்ற மொழிக்கு நன்றி நன்றி. உறவாளி வாழ்விக்கும் அமுதான
கொடைக்கு நன்றி நன்றி. நன்றியின் பாடல் உறவின் பாடல் நன்மை கூறல் வாழ்வின் தேடல். 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 கவி பாடும் உலகை படைத்தேட்ட இறைக்கு நன்றி நன்றி. கட்டவும் நடவும் நீ தந்த பணிக்கு நன்றி நன்றி. கருத்தையும் செயலையும் புதுப்பிக்கும் நேருக்கு நன்றி நன்றி. காலமும் உடன் வந்து உயிரோட்டும் தயைக்கு நன்றி நன்றி. நன்றியின் பாடல் உறவின் பாடல் நன்மை கூறல் வாழ்வின் தேடல். 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 அரியோரின் கண்ணீர் துடைக்கின்ற பணிக்கு நன்றி நன்றி. வளங்களும் நலன்களும் நீதானே எமக்கு நன்றி நன்றி. அம்மையும் அப்பனும் ஆனாயே பூவிக்கு நன்றி நன்றி. அன்பினில் அர்ப்பணம் வளர்த்தாயே அதற்கு நன்றி நன்றி. நன்றியின் பாடல் உறவின் பாடல் நன்மை கூறல் வாழ்வின் தேடல். நன்றியின் பாடல் உறவின் பாடல் நன்மை கூறல் வாழ்வின் தேடல். நன்றியின் பாடல் உறவின்